பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவியுனக்காய். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவியுனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஒரு ரயில்வே ட்ராக் ஆபரேட்டர் இருந்தாருங்க. அவர் அந்த ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின்லாம் பாதுகாப்பாக கடக்க உதவி செய்கிறவர். ஒரு நாள் ஒரு ரயில் வண்டி வரும்போது பாலம் சரியாக பூட்டப்படாமல் இருந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது. ஏதோ பிரச்சனை காரணமா அதை செயற்கையா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த ரயில்வே ட்ராக் ஆபரேட்டர் தனது கையை வைத்து ஒரு பட்டனை அந்த ட்ரெயின் கடந்து செல்ற வரைக்கும் அழுத்தி கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்படி அவர் அந்த பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டு இருக்கும்போது அவருடைய சிறிய மகன் திடீர்னு அந்த ரயில்வே ட்ராக் வழியா அப்பாவை தேடி வந்து கொண்டிருந்தான். அந்த ரயில்வே ட்ராக் ஆபரேட்டர் அந்த பட்டனை அழுத்தி கொண்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த ஆபரேட்டிங் ரூம்ல இருந்து வெளியே ஓடி போய் தன் மகனை காப்பாற்றலாம். ஆனா அப்படி அந்த பட்டன் மேல இருந்து தன் கையை எடுத்துட்டாருன்னா அந்த ட்ரெயின் தடம் புரண்டு பல உயிர்கள் போய்விடும். ஆனா அந்த பட்டன்ல இருந்து கையை எடுக்காம இருந்தாருன்னா சில நொடிகள்ல அவர் மகன் தன் கண்ணு முன்னாடியே சிதைஞ்சு போயிடுவான். ஆனா அந்த ரயில்வே ஆபரேட்டர் அந்த இடத்துல தன் மகனை தியாகம் செய்து ட்ரெயின்ல பயணித்து கொண்டு இருந்த அத்தனை மக்களையும் காப்பாற்றினாரு. இந்த இன்சிடென்ட்ல வர்ற அப்பா நம்ம எல்லாருக்குமே நம்ம ஆண்டவரை நினைவுபடுத்துதுல. நம்ம தேவனும் நம்ம எல்லாரையும் ரட்சிக்க அவருடைய சொந்த குமாரனையே பலியாக கொடுத்தாரு. நமக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இவங்க நமக்கு பண்ண உதவி ரொம்ப பெருசு, அதனால நம்ம அவங்கள பகச்சிக்க கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். நிறைய நேரங்களில் மற்றவர்கள்கிட்ட கூட சொல்லுவோம், இந்த ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு அவங்க புகழ பாடிக்கிட்டே இருப்போம். யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு தியாகம் ஆண்டவர் நமக்காக பண்ணியிருக்காருங்க. யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு காரியம் ஏசப்பா செஞ்சிருக்காருங்க. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். நம் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், தலையில கொட்டுனாங்க, வஸ்திரத்தை பங்கு போட்டாங்க, கேலி செஞ்சாங்க. அவர் நமக்காக செய்த தியாகத்திற்கு நம்ம எவ்வளோ நன்றிகள் செலுத்தினாலும் போதாது. மனிதர்கள் நமக்கு செய்த உதவியை மறக்காம அதை பத்தி பேசுறோம், அவர்கள் புகழ பாடுறோம், அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு செய்ததை குறித்து பேசுறோமா, பாடுறோமா? அவர் நமக்காக செய்த இந்த பெரும் தியாகத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து அவருடைய அன்பை சொல்லி வருகிறோமா? அவருடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்றோமா? லெந்து நாட்கள்ல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும் அவர் நமக்கு பாராட்டின அளவு கடந்த அன்பை எண்ணி அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.